ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம அறுசுவை சமையலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் சென்னாவை 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம இதை 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு அந்த கிரேவியில் நல்லா சாஃப்டாக இருக்கும். கிரேவியோடு சாப்பிடும்போது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து இது பொரிஞ்ச உடனே இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரையும் நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியனை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சாய் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள் கிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஆனியனை அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு கிரேவி திக் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 5 டொமேட்டோவை அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனியன் கலர் மாறினோடனே நம்ம இப்போது இது கூட டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சென்னாலையும் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் சென்னா மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா சுண்ட வைக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இந்த கிரேவி எப்படி திக்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம நல்லா பாயில் பண்ண சென்னாவை இப்போ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா மசிச்சு வரணும், அந்த மாதிரி இருக்கணும் அந்த சென்னா. இப்போது வேக வச்ச சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியும் இது கூடயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். நம்ம லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடணும். ஸோ தட் அந்த கிரேவி இன்னும் நமக்கு திக்க கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்கக்கூடாது. கஸ்தூரி மேத்தி சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நமக்கு ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.